நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ் மற்றும் ராஜலட்சுமி கார்த்திக். சென்னை ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதியில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்தது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் வி.கே. சசிகலா அணி சார்பில் டிடிவி தினகரன், ஓ. பன்னீர்செல்வம் அணி சார்பில் மதுசூதனன், திமுக சார்பில் மருது கணேஷ், எம்ஜிஆர் அம்மா தீபா அணி சார்பில் ஜெய் தீபா, பாஜக சார்பில் கங்கை அமரன் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. முன்னதாக டிடிவி தினகரன் மீது அந்நிய செலாவணி வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவரது மனுவை ஏற்கக்கூடாது என கோரி தேர்தல் ஆணையத்திடம் திமுக வேட்பாளர் மருது கணேஷ் மற்றும் ஜோசப் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இதனால் அவரது மனு தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. பின்னர் டிடிவி தினகரன் மனு ஏற்கப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆசிரியனும் சின்னம்மா அவருடைய ஆணையரையும் இன்றைய தினம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டி நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் செய்து அதனுடைய ஸ்க்ரூட்டினி நடந்தது. வேட்புமனுவை ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தல் அதிகாரி அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக ஓ. பன்னீர்செல்வம் அணி சார்பில் போட்டியிடும் மதுசூதனனின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. மண்ணின் மைந்தன் என்பதால் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என அவரது தரப்பு வழக்கறிஞர் பாபு முருகவேல் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா அணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய திரு தினகரன் அவர்கள் நமது நாட்டினுடைய பிரஜையா என்பதே இங்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மண்ணின் மைந்தனுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இங்கே இருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய அணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய திரு மதுசூதனன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று தமிழகத்திலே புரட்சித் தலைவி அம்மாவினுடைய ஆசியினுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அணி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக செயல்படும். எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பில் போட்டியிடும் ஜெய் தீபா இத்தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அப்பேரவையின் தலைமை செய்தி தொடர்பாளர் பசும்பொன் பாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்த வெற்றியை தொடர்ந்து அதிமுகவையும் ஆட்சியையும் தீபா கைப்பற்றுவார் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆர்கே நகர் வெற்றிக்கு பின்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளராக எங்கள் இளைய புரட்சித் தலைவர் தீபா வருகிறார். ஓஎஸ் கார்னை கைப்பற்றுவோம், அதிமுக தலைமை கழகத்தை கைப்பற்றுவோம், இரட்டைகளை எங்கள் இளைய புரட்சி தலைவி மீட்பார், ஆட்சியை பிடிப்போம், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இளைய புரட்சி தலைவி அமர்வார். வேட்புமனு ஏற்கப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக வேட்பாளர் கங்கை அமரன், நடிகர் ரஜினிகாந்த் தாமாகவே அழைத்து தமக்கு வாழ்த்து தெரிவித்ததாக கூறினார். தனிப்பட்ட பிரபலங்களை வைத்து ஆர்கே நகரில் வாக்கு சேகரிக்கவில்லை எனவும் பாஜக கொள்கைகளை கூறியே வாக்குகளை சேகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். என்னுடைய வரிசையை வந்தது கங்கை அமரன் வேட்பாளராக இருக்காருன்னு போன் வந்தது. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாமி அப்படின்னாரு. ஓகே, உங்களை நான் எப்போ பார்க்கறது, நானே அழைக்கிறேன் என்றார். அதே போல நாளைக்கு வர முடியுமா 11 மணிக்கு அவரிடம் தான் அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை ஏற்று போனபோது நான் பொன்னாடை போடக்கூடாது, நான் தான் உங்களுக்கு பொன்னாடை போடணும்னு எனக்கு பொன்னாடை போட்டு இந்த படத்தை போடுங்கோ நான் வரவேற்றதற்கு என்று சொல்லி சொன்னார். அதை தான் செய்திருக்கிறோம். அதன் பின்னால் இப்போ இடைவேளை ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே பின்னால் அடுத்த படத்தில் முடிவு சுலபமாக. தேர்தல்களில் தொப்பி சின்னம் இதற்கு முன்பு யார் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது என்பது குறித்து இப்போது பார்க்கலாம்.
இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது மட்டுமில்லாமல் வேறு சில காரணங்களாலும் அதிமுகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த கி வீரமணி, நதிநீர் உள்ளிட்ட பிரச்சினைகளில் மத்திய அரசு தமிழகத்தை துச்சமாக மதிப்பதாக தெரிவித்தார். இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது தொடர்பாக பாஜக தலைவர்கள் முன்கூட்டியே தெரிவித்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறிய அவர், சின்னம் முடக்கப்பட்டதால் மட்டுமல்லாமல் வேறு காரணங்களாலும் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேர்தல் கமிஷன் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்று மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரர்கள் யாரும் அறிவிக்கக்கூடிய நிலையிலே இல்லை. இப்போதுதான் தமிழ்நாட்டில் விசித்திரமாக இந்த வழக்கு கொடுக்கப்பட்ட உடனே இது முடக்கப்படும் என்று தமிழ்நாட்டில் பாஜகவை சார்ந்த 2-3 தலைவர்கள் ரொம்ப வேகமாக சொன்னார்கள். தேர்தல் கமிஷனும் அதையே சொல்லிற்று. அதிமுகவின் சின்னம் தற்போது முடக்கப்பட்டது போல் இதற்கு முன்பு எந்த கட்சிகளின் சின்னம் முடக்கப்பட்டது என்பது குறித்த விவரத்தை இப்போது பார்க்கலாம். மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதி நுழைவுத் தேர்வான நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவை டெல்லியில் நேரில் சந்தித்து மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கோரிக்கை சட்ட சிக்கலை அளிக்காது என்பதற்கான ஆதாரங்களை மத்திய அமைச்சர் கேட்டதாகவும் அதனை தமிழக அரசு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். சாதகமான முடிவை மத்திய அரசு எடுக்கும் என தான் நம்புவதாகவும் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். நாங்கள் இன்றைக்கு டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ இல்லை தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கோ இதை கேட்கலாங்க. அதில் நீட் தான் டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன் காமன் கவுன்சிலிங் மூலமாக நீட் படி தான் நடைபெறும். தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய அவங்க மேனேஜ்மெண்ட் சீட்டும் காமன் கவுன்சிலிங் மூலமாக நீட் மூலம் தான் நடைபெறும். ஸோ அரசை பொறுத்த வரைக்கும் அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நம்முடைய கிராமப்புற மாணவர்கள் பயிலக்கூடிய அந்த அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்காகவும் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் சீட் அரசுக்கான ஒதுக்கீடு அந்த இடங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் எக்ஸப்ஷன் கேட்குறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இன்றைக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அதை உற்று அந்த கருத்தை உள்வாங்கியிருக்கிறார்கள். அதில் சில விவரங்களை கேட்டார்கள். அந்த கூடுதல் விவரங்களும் இப்பொழுது சமரிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீட் தேர்வால் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் விலக்கு அளிப்பது குறித்த ஆலோசனை நடத்த வேண்டும் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை வலியுறுத்தினார். தேர்வுகள் அதிக நேரம் இல்லை. 12ஆம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நேரத்தில் இப்பொழுது நீட்டை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மாணவர்களை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒன்று. நிச்சயமாக மத்திய அரசாங்கம் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து அனைத்து கட்சியினர் ஆதரவோடு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு செய்யாமல் மீண்டும் இழுத்தடிப்பு வேலையில் ஈடுபட்டால் எங்களுடைய சங்கத்தின் சார்பில் அனைத்து கட்சி தலைவர்களை சந்தித்து பேசி அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளின் சார்பில் மாணவர்கள் இளைஞர்கள் அனைத்து கட்சியில் பங்கேற்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். RK நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட மொத்தம் 127 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் 82 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை RK நகர் தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. ஆண் வேட்பாளர்கள் 113 பேர், பெண் வேட்பாளர்கள் 14 பேர் என மொத்தம் 127 பேர் தாக்கல் செய்திருந்த மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன. இதில் 82 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் 45 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. VK சசிகலா அணி தரப்பில் TTV தினகரன், O பன்னீர்செல்வம் அணி சார்பில் மதுசூதனன், திமுக சார்பில் மருது கணேஷ், MGR அம்மா தீபா பேரவை சார்பில் J தீபா, பாஜக சார்பில் கங்கை அமரன் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன.
சமத்துவ மக்கள் கட்சி, என் தேசம் என் உரிமை ஆகிய கட்சி வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. கன்னியாகுமரி அருகே தனியார் கல்லூரி வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 மாணவிகள் உயிரிழந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான்கடை பகுதியில் உள்ள ஐயப்பா பெண்கள் கல்லூரியில் இருந்து 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் வழக்கம் போல் கல்லூரி வேனில் சென்று கொண்டிருந்தனர். அந்த வேன் தக்கலை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த சிவரஞ்சனி, தீபா, மஞ்சு ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சங்கீதா என்ற மாணவி படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலியானார். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து விபத்து நேரிட்ட பகுதியை மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தர்மராஜன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்த சங்கீதா என்ற மாணவி திருமணமாகி 6 மாத கர்ப்பிணி என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் உயர்நீதிமன்ற நீதிபதி வைத்தியநாதன் முன்பு இன்று நேரில் ஆஜராகினார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது நீதிபதி எஸ் வைத்தியநாதன் கடந்த 2011ஆம் ஆண்டு வரை நிலுவையில் உள்ள வழக்குகளின் தற்போதைய நிலை குறித்து கேள்வி எழுப்பினார். மேலும் எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்ற விவரங்களை 4 மாதத்திற்குள் தாக்கல் செய்யுமாறு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜுக்கு உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவுப்படி அறிக்கை தாக்கல் செய்யப்படாததால் கடந்த 20ஆம் தேதி ஜார்ஜ் நேரில் ஆஜராக நீதிபதி வைத்தியநாதன் உத்தரவிட்டார். ஆனால் அன்றைய தினமும் ஜார்ஜ் ஆஜராகாத காரணத்தால் வரும் 27ஆம் தேதி கட்டாயம் ஆஜராக வேண்டுமென நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனையடுத்து முன்னதாகவே காவல் ஆணையர் ஜார்ஜ் நீதிபதி வைத்தியநாதன் முன்னிலையில் இன்று ஆஜராகி விளக்கம் அளித்தார். வழக்குகள் பற்றிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதால் அடுத்த கட்ட விசாரணையின் போது நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையை செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என சேலத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் சேகு தமிழரசன் கலந்து கொண்டார். மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் உரிய நீதி விசாரணை நடத்திட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழரசன் முத்துகிருஷ்ணன் மரணம் தொடர்பாக மத்திய அரசு மௌனம் காப்பது குறித்து கண்டனம் தெரிவித்தார். தற்கொலைக்கு யார் காரணம், எது பின்னணி, யார் அந்த அழுத்தத்தை உருவாக்கியது, உண்மையில் அது தற்கொலையா என்றெல்லாம் எழுந்திருக்கிற கேள்விகளுக்கு விடை காண்பதற்கு மத்திய அரசு உடனடியாக முத்துகிருஷ்ணனுடைய மரணத்திற்கு சிபிஐ நீதி விசாரணையை ஏற்படுத்திட வேண்டும். தாமிரபரணியை பாதுகாக்க வலியுறுத்தி திருநெல்வேலியில் மக்கள் அதிகாரம் இயக்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமான தாமிரபரணியில் இருந்து பன்னாட்டு குளிர்பான ஆலைகள் தண்ணீர் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநெல்வேலியில் மக்கள் அதிகாரம் இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாமிரபரணியில் இருந்து பன்னாட்டு குளிர்பான ஆலைகள் தண்ணீர் எடுக்க திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் முழுமையாக தாரை வார்த்து விட்டதாக குற்றம் சாட்டினர். மக்களின் அன்றாட குடிநீர் வாழ்வாதாரத்திற்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் இல்லாத போது உபரி நீரை பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு வழங்குவதாக தெரிவித்துள்ளது கண்டனத்திற்குரியது என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மேலும் பன்னாட்டு குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் எடுக்க கொடுக்கப்பட்ட அனுமதியை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விவசாயிகளின் வங்கிக் கடன்களை ரத்து செய்ய வேண்டும், தேசிய நதிகளை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 11வது நாளாக டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரை நிர்வாணத்தில் தொடர்ந்து போராடி வரும் விவசாயிகளுக்கு நடிகர் விஷால், பிரகாஷ் ராஜ் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். இவர்களுடன் இயக்குனர் பாண்டிராஜ் உள்ளிட்டோரும் தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். அனைவருக்கும் உணவளித்த விவசாயிகள் தற்போது அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக அரசிடம் கையேந்தி நிற்பதாக தெரிவித்த நடிகர்கள் விவசாயிகளின் போராட்டத்திற்கு என்றும் நடிகர்கள் துணை நிற்பார்கள் என்று தெரிவித்தனர். ஒரு இடத்துல நம்ம ஆறுதல் சொல்லும் போது நம்மளை பார்த்தாவது ஒரு தடவை திரும்பி பார்ப்பாங்களா? ஒரு நேஷனல் மீடியா நியூஸ் ஆக முடியுமா? நம்ம பேசுற மூலமா நமக்கு இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மூலமா மொத்தம் தமிழகம் இல்லை, விவசாயிங்கிற தமிழ்நாட்டு அரசு விவசாயி, கர்நாடகா விவசாயி, கேரளா விவசாயி, விவசாயம் இந்தியன் விவசாயி. அது எங்க இன்னைக்கு பாருங்க, ஒரு ஹரியானால இருந்து ஒரு கும்பல் வந்திருக்கு.
ஸோ அதை வந்து ஒரு முறை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்களா இவங்களுடைய பிரச்சனைகளை, முதல்ல அப்படி திரும்பி பார்க்க வைக்கிறது தான் இங்கே வந்து உட்காந்துருக்கும். இந்த வயசில் அவங்க போராடக்கூடாதுங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோ வயசில் சின்னவங்க வந்து இவங்க பசங்க வந்து இன்னைக்கு வேலைக்கு போய் அவங்கள காப்பாற்றணும். ஆனால் இன்னைக்கு வந்து இன்னும் வயலில் அவங்க கால் வச்சு அவங்க வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களால இன்னைக்கு 11 நாள் இப்போ போராட்டம் அவங்களால முடியல. அவங்களோட கோரிக்கையை வந்து உடனடியாக ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுக்கணும்னு தான் ஆசை. அதனால தான் கம்மியாக வேறு. அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீதான அந்நிய செலாவணி மோசடி வழக்கின் தீர்ப்பை வரும் 27ஆம் தேதிக்கு எழும்பூர் பொருளாதார நீதிமன்றம் ஒத்திவைத்தது. டிடிவி தினகரன் மீது கடந்த 1996ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை 2 அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக வழக்குகளை பதிவு செய்தது. இது தொடர்பாக வழக்கில் எழும்பூர் பொருளாதார நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் ஆர்கே நகர் தொகுதி வேட்புமனு மீதான பரிசீலனை உள்ளதால் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்றம் அவருக்கு விலக்களித்தது. இந்நிலையில் தேர்தல் முடியும் வரை வழக்கை ஒத்திவைக்க கோரி தினகரன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை வரும் 27ஆம் தேதி பொருளாதார குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நடுவர் மலர்மதி ஒத்திவைத்தார். சென்னை மாவட்டத்தில் உணவு வணிகர்கள் தரமான உணவுகளை விநியோகிக்க தவறினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 படி தரமான உணவு வழங்குவதை உணவு வணிகர்கள் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். செயற்கை முறையில் கால்சியம் கார்பைட் கொண்டோ அல்லது அனுமதிக்கப்படாத ரசாயனங்களை கொண்டோ பழங்களை பழுக்க வைக்க கூடாது எனவும் தேயிலை தூளில் செயற்கை வண்ணங்களை சேர்க்கக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். உணவகங்களில் ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன், உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி பாதுகாப்பான உணவு வழங்காத கடை மற்றும் நிறுவனங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். 2017 உலகின் தலை சிறந்த 50 தலைவர்கள் அடங்கிய பட்டியலை ஃபார்ச்சூன் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதில் இந்தியாவை சேர்ந்த SBI வங்கியின் முதல் பெண் தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியா 26வது இடம் பிடித்துள்ளார். அடுத்ததாக லாஸ்ட் மைல் ஹெல்த் என்ற தொண்டு நிறுவனத்தின் தலைவர் ராஜ் பஞ்சாபி 28வது இடம் பிடித்துள்ளார். எபோலா தாக்கிய ஆப்பிரிக்க நாடான லைபீரியாவில் மருத்துவ சேவை சென்றடைந்ததில் இவரது நிறுவனம் பெரும் பங்கு இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் அமெரிக்காவின் சிகாகோ கப்ஸ் போஸ்பால் நிறுவன தலைவர் தியோ எப்ஸ்டின் முதலிடம் பிடித்துள்ளார். அடுத்ததாக சீனாவின் அலிபாபா நிறுவன தலைவர் ஜாக்மாவிற்கு 2வது இடம் கிடைத்துள்ளது. தொடர்ந்து தனது மாறுபட்ட கருத்துக்களால் அனைத்து மதத்தினரையும் கவர்ந்து வரும் போப் பிரான்சிஸ் 3வது இடத்திலும், தொண்டு நிறுவனத்தின் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ள பில்கேட்ஸின் மனைவி மெலிண்டா 4வது இடத்திலும் உள்ளனர். 5வது இடத்தில் அமேசான் நிறுவனத்தின் ஜெஃப் பேசல் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.